எல்லோருக்கும் வணக்கம். ஏலவாala நான் உங்கள் மிதுன். நம்ம எல்லாருமே ஹவுஸ் ஃப்ளை, அதாவது உட்கார்ந்துருக்கும் போது கால் ரெண்டையும் ஒன்றுக்கு ஒன்று உரசுறதை பார்த்துருப்போம். இப்படி ஏன் பண்ணுது? இதோட சேர்த்து ஈயை பற்றி சில தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈக்கு 3 கால் இருக்குது. முன்னங்கால், நடுக்கால், பின்னங்கால். முன்காலை மட்டும்தான் உரசுமான்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா காலை வச்சு தலையையும் உரசும், ரெக்கையையும் உரசும், பின்னங்காலையும் ஒன்றுக்கு ஒன்று உரசிக்கும். இப்படி எதுக்காக உரசுதுன்னா தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்க தான். ஈயோட உடம்புல சின்ன சின்ன முடி இருக்கும். ஈ பறந்து போய் உட்காரும்போது இதோட முடியில் ஒட்டும் தன்மை இருக்கிறதுனால பாக்டீரியா மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தூசி ஈயோட உடம்புல ஒட்டிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் தன்னைத்தானே உரசி இந்த கிருமிகளை உடம்பை விட்டு போகிற மாதிரி சுத்தம் செய்யுமா. தூசி உடம்புல இருந்துச்சுன்னா அதோட உணரும் திறன் கம்மியாக இருக்குமா. அதை சரியான முறையில் வச்சுருக்க தன்னைத்தானே உரசிக்கிட்டு தூசியை தட்டி விட்டுக்குமா. ஈ அதோட உணவில் உட்காந்து காலை வச்சு தான் சுவையை கண்டுபிடிக்குமா. அதோட உணர்வு உறுப்பு காலில் இருக்குமா. இந்த மாதிரி உணர்வு உறுப்புகளையும் சுத்தமாக வச்சுக்க தான் ஈ காலை உரசிக்குது. இது மூலிமா உணவை சரியாக கண்டுபிடிக்கவும் முடியும், வெளிப்புறத்துலேருந்து வர ஆபத்துலேருந்து தற்காத்துக்கவும் முடியும், தன்னோட இணையையும் கண்டுபிடிக்க முடியுமா. வெயில் காலத்தில் அதோட முடியை உரசி சரி செய்கிறது மூலிமா அதோட உடம்புல உள்ள வெப்பத்தை வெளியேற்றவும் இது உதவியாக இருக்குது. ஈக்கு பல் எதுவும் இல்லாதனால உறிஞ்சி தான் தன்னோட உணவை எடுத்துக்குமா. இதுக்கு அந்த ஈ என்ன பண்ணும்னா அதோட ஆசிட் கலந்த எச்சியை துப்பி திடமாக இருக்கிற பொருளை உடைச்சி திரவ வடிவத்துக்கு மாற்றி உறிஞ்சி குடிக்குமா. உட்காரும் போதெல்லாம் அடிக்கடி சாப்பிட்டதை வெளியேற்றவும் செய்யுமா. மனுஷன் உடம்புல ஈ உட்கார்றதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம உடம்புல உட்காரும்போது நம்ம உடம்புல உள்ள டெட் செல்ஸை அது சாப்பிடுமா. ஈக்கள்னால 65 விதமான நோய்கள் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. எடுத்துக்காட்டுக்கு டைஃபாய்டு ஃபீவர், டிசென்ட்ரி, காலரா, ஆந்த்ராக்ஸ், லெப்ராசி, டியூபர்குலோசிஸ், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஒரு ஈயோட உடம்பு மேலே 10 லட்சத்துக்கும் மேலே பாக்டீரியா இருக்குமா. அதனால் அடுத்த தடவை ஈ ஒரு உணவுப் பொருளில் உட்கார்ந்து இருக்கிறத நீங்கள் பார்க்கும்போது கவனக்குறைவாக இருக்காமல் அந்த பகுதியை தவிர்த்துட்டு மற்ற இதை சாப்பிட்றது தான் நல்லது. ஈ எதுக்காக தன்னைத்தானே காலை உரசிக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு வீடியோ சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் தோன்ற கேள்விக்கு பதில் இருக்கிற வீடியோஸ் தவறாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. அண்ட் பெல் ஐக்கானோட சேர்த்து ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அங்கே கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இங்கே கிளிக் பண்ணி மற்ற வீடியோஸும் பார்த்துட்டும் கூட நீங்கள் உபயோகமாக இருக்குன்னு நினச்சா சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.